Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியுடன் 5 ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தலைமை செயலாளரிடம் முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மனு வழங்கினார். அதில் ஆரணி நகராட்சியுடன் 5 ஊராட்சிகளை இணைத்தால் முள்ளிப்பட்டு, சேவூர், ராட்டினமங்கலம், இரும்பேடு, பையூர் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முடக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காட்டுக்காநல்லூர், கொளத்தூர், அழகுசேனை, அப்பநல்லூர், கொங்கராம்பட்டு ஊராட்சிகளை கண்ணமங்கலம் பேரூராட்சியுடன் இணைப்பதன் மூலம் மருத்துவ வசதி, குடிநீர், மின்சாரம் ஆகியவற்றை விநியோகிப்பதில் சேவை குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் ஆம்னி பேருந்து திடீரென நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து பாளையங்கோட்டை டக்கமால்புரம் IRT பாலிடெக்னிக் அருகே சென்றபோது திடீரென நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 35 பேர் படுகாயமடைந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் விளைந்துள்ள மஞ்சள் பயிர்களை அரசை கொள்முதல் செய்து பொங்கல் தொகுப்பில் சேர்த்து வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எறையூர், எல்லை கிராமம், தேன்குணம், கூவாடு, நெய்வனை, கிளியூர், ரகுநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் மஞ்சள் பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது விளைந்துள்ள பயிர்களை தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்து பொங்கல் தொகுப்பில் சேர்த்து வழங்க வேண்டுமென விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வேகத்தடையில் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆரன்புதூர் பகுதியைச் சேர்ந்த சத்யானந்த் என்பவர் பள்ளிப்பாளையம் புதிய காவிரி ஆற்று பாலம் வழியே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பாலத்தின் மீது புதிதாக போடப்பட்டிருந்த வேகத்தடையில் மோதி இருசக்கர வாகனத்திலிருந்து சத்யானந்த் தூக்கி வீசப்பட்டார். இதில் பலத்த காயமடைந்த அவரை மீட்டு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே சத்யானந்த் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த வேகத்தடையால் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்ட நிலையிலும் நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் இளைஞர் காயமடைந்தார். குரோம்பேட்டிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த லாரி காந்தி சாலை சந்திப்பு சிக்னலில் அதிவேகமாக திரும்பிய போது சென்னை விமான நிலையம் நோக்கி சென்ற கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் அதில் பயணம் செய்த இளைஞர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.